இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா 10th ஜியாகிரபில யூனிட் நம்பர் 1 இந்திய அமைவிடம் நிலத்தோற்றம் வடிகால் அமைப்பு. இந்த லெசன்ஸ் வந்து எப்படி கொண்டு போறோம்னா மேப் வச்சு தான் கொண்டு போறோம். ஏன்னா ஜியாகிரபி பொறுத்தவரை நீங்க எதையுமே மேப் வச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். அவங்க வந்து டிக் பண்ணி கேட்டாலும் நம்ம ட்ராக் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து பார்ட் 1 பார்க்க போறோம். பார்ட் 1ல வந்து நம்ம அமைவிடம் தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? இப்போ இந்த வேர்ல்டு மேப்ல வந்து பார்க்கணும்னா 7 கண்டங்கள் எங்கெங்க இருக்குன்னு ஃபர்ஸ்ட் அதை பேசிக்கா தெரிஞ்சுக்குவோம். இப்போ நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா, அண்டார்டிகா எப்பவுமே கீழே இருக்கோ அது நல்லா நமக்கு தெரியும். யூரோப், ஏசியா, ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா. இப்போ இந்த 7 கண்டத்துல நம்ம எங்க இருக்கோம்? ஏசியாவில் கண்டத்துல தான் நம்ம இந்தியா இருக்கோம். இந்தியாவும் ஒரு துணை கண்டமா இருக்கும். அது பின்னாடி பார்க்கலாம். இப்போ தீர்க்கரேகை அட்சரேகை வச்சு கொண்டு போவோம். இப்போ தீர்க்கரேகை அட்சரேகை லோவர் கிளாஸ்ல போய் பார்த்தீங்கன்னா ஈஸியா தெரியாதவங்க லோவர் கிளாஸ்ல பாருங்க கிடைக்கும். இந்த 0 டிகிரி தீர்க்கரேகையும் 0 டிகிரி அட்சரேகையும் மீட் பண்ணக்கூடிய இடத்துல இருந்து வச்சு பார்க்கும் பொழுது இந்தியா வந்து எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா வடகிழக்கு பகுதியில தான் அமைஞ்சிருக்கு. ஏசியாவுக்கு தெற்கு புறமாக அமைஞ்சிருக்கு. இப்போ இந்த வேர்ல்டு லெவல்ல பார்க்கும் பொழுது இந்தியா வந்து எவ்வளவு பரப்பளவு அப்படின்னு பார்த்தோம்னா 32 லட்சம் சதுர கிலோமீட்டர்ல இருக்கு. இது அக்யூரேட்டா அந்த வேல்யூ நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிறது ஏன்னா புக்லயும் அப்படிதான் கொடுத்துருக்காங்க. பார்த்துக்கோங்க. 32 லட்சம் சதுர கிலோமீட்டர், அதாவது 32,87,263 கிலோமீட்டர் ஸ்கொயர். ஓகேங்களா? அதுல ஏரியா வைஸ் பார்க்கும்போது நம்ம எத்தனாவது பிளேஸ்ல இந்தியா இருக்கோம்னா 7வது இடம். ஆசியா லெவலில் 2வது இடம். பர்சன்டேஜ் படி கேட்டாங்கன்னா 2.4%ல இருக்கும். இந்த கண்டென்ட் வந்து எக்கனாமிக்ஸ்லயும் கவர் ஆகும். ஓகேங்களா? நல்லா பார்த்துக்கோங்க. வேர்ல்டு லெவலில் 7th, ஏஷியா லெவலில் 2nd, எர்த்தில் வந்துட்டு எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கு நம்மளது பரப்பளவு வந்து எவ்வளோ பர்சன்டேஜ்னு கேட்டாங்கன்னா 2.4%ல நம்ம இருக்கோம். நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம இந்திய பெருங்கடல் பத்தி பார்க்கலாம். இந்திய பெருங்கடல் வழிபாடு ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கு. ஏன்னா யூரோப்காரங்க, அதாவது நம்ம மேற்கையில் இருக்கக்கூடிய யூரோப்பியன்ஸ் வந்து கிழக்கேசியாவுக்கு போகணும் அப்படின்னா ஒரே வழி எதுனா நம்ம இந்திய பெருங்கடல் தான். இந்திய பெருங்கடல் வழியாக தான் நம்ம எங்கே இருந்தாலும் போக முடியும். அதே மாதிரி சீனா வணிகம் தொடர்னாலும் எப்படி வரணும்? நம்ம இந்திய பெருங்கடல் வழியாக தான் போய் ஆகணும். இப்போ வணிக தொடர்பு வந்து பார்த்தோன்னா மேற்கு கடற்கரையிலையும் நடந்திருக்கு, கிழக்கு கடற்கரையிலையும் நடந்திருக்கும். இந்த பக்கம் நம்ம மேப்ல பார்த்தோமா யூரோப்பும் ஆப்பிரிக்காவும் இங்க இருக்குன்ட்டு அவங்க வந்துட்டு மேற்கு கடற்கரையில வணிகம் செஞ்சாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா சூயஸ் கால்வாய் வழியாக தான் நம்மளுக்கு மேற்கு கடற்கரையில வந்தாங்க. இது வந்து பாலிட்டியில நல்ல தெளிவா இருக்கும். எக்கனாமிக்ஸ்லயும் இது வரும். ஐரோப்பியர்களினுடைய வருகை அப்படின்ட்டு படிச்சிருப்போம். ஓகேங்களா? வாஸ்கோ ட காமாலாம் வருவாரு. கடல்வழி பாதையை கண்டுபிடிச்சிருப்பாங்க. ட்ரேடு நிறைய பண்ணியிருப்பாங்க. இதெல்லாமே அங்க இன்னும் டீட்டெயிலாக படிப்பீங்க. அடுத்து வந்து கிழக்கு கடற்கரை. கிழக்கு கடற்கரையில யார் வராங்க அப்படின்னா கிழக்கு ஏசியா, தென்கிழக்கு ஏசியாவில் இருக்கவங்க சைனா, ஜப்பான், ஆஸ்திரேலியா நாங்கள் ஒரு கண்டமாக பார்த்தோமா. அப்போ அவங்கெல்லாம் மலாக்கா நீர்சந்தி வழியாக இங்கே வராங்க. இங்கே ட்ரேட் நடக்குது. இப்போ இந்தியா வந்து துணை கண்டம்னு ஏன் சொல்றாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து கண்டம்னா என்ன? கண்டத்துக்கான ஒரு சில பண்புகள் இருக்கு. என்னன்னா இயற்கை நில அமைப்பு, காலநிலை, அதாவது காலநிலைன்னா ஒரே காலம் வேறுபட்ட காலநிலைகள் இருக்கும். இயற்கை தாவரங்கள் நிறைய ஒரே வகையா இருக்காது, பலதரப்பட்டதா இருக்கும். கனிம வளங்கள் இருக்கும், மனித வளம், கலாச்சாரம் இது எல்லாமே இருந்தாதான் அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா கண்டங்கள் சொல்லுவோம். அந்த பண்பை வந்து நம்ம இந்தியா பெற்று இருக்கிறதுனால இந்தியாவை துணைக்கண்டம் சொல்றோம். நம்ம இந்திய துணைக்கண்டத்துல வந்து இந்தியா மட்டும்தான் இருக்கா அப்படின்னா இல்லை. மொத்தம் 6 நாடுகள் இருக்கு. என்னென்னு பார்த்துக்கோங்க. பாகிஸ்தான், நேபாள், பூட்டான், பங்களாதேஷ், மியான்மர், ஸ்ரீலங்கா. இப்போ இதுல கொஷின்ஸ் வந்து நம்ம இந்திய எல்லைகள்னு பார்க்கும்போது ஆப்கானிஸ்தான்ல பார்ப்போம். அப்போ ஆப்கானிஸ்தான் வந்து இந்திய துணைக்கண்டத்துல வருமா அப்படின்னா வராது. அதை நோட் பண்ணிக்கோங்க. ஆப்கானிஸ்தான் துணைக்கண்டத்துல வராது. எல்லைகள்ல வரும், துணைக்கண்டத்துல வராது. மற்றபடி பாகிஸ்தான், நேபாள், பூட்டான், பங்களாதேஷ், மியான்மர், ஸ்ரீலங்கா. ஓகேங்களா? இது ஜஸ்ட் கீழே பாரதம், ஹிந்துஸ்தான், இந்தியான்னு இருக்குல்ல, ஜஸ்ட் சும்மா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் போகலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்பதான் அதோடைய பரவல், அதோடைய அமைவிடம் வந்து பார்த்தோம் அப்படின்னா பார்க்க போறோம். இதுல வந்து வட அச்சம் தீர்க்கம். இப்ப வந்து தீர்க்க ரேகைன்னு பார்க்கும் பொழுது செங்குத்து கோடுகளாக இருக்கும். அட்சரேகைன்னு பார்க்கும்போது கிடைமட்ட கோடுகளாக இருக்கக்கூடியது.
இப்போ நம்ம வட அச்சம், கிழக்கு தீர்க்கம். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்துட்டு 8 டிகிரி 4 ஓகேவா? 8 டிகிரி அதாவது 8 டிகிரி 4 மினிட்ஸ் அதுல இருந்து 37 டிகிரி 6 மினிட்ஸ் வரைக்கும் வட அச்சம். 68 டிகிரி 7 மினிட்ஸ் 97 டிகிரி 25 மினிட்ஸ் கிழக்கு தீர்க்கத்துல இருக்கும். இது ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ஒரு ஆப்ஷன்ல உங்களுக்கு குடுத்துட்டு இது வந்துட்டு இந்த கூற்று சரியா தவறான்லாம் ஈஸியா கண்டுபிடிக்கலாம். எப்படின்னா, இங்க பார்த்தீங்கன்னா, இது வட அச்சமும், கிழக்கு திக்கும் ஸ்டார்ட் பண்ற இந்த இடத்துல 8, 8 சேமா இருக்கும். அங்க 7, 7 சேமா இருக்கும். ஓகேங்களா? அத வச்சு ஈஸியா போட்டுறலாம். இங்க வந்துட்டு 8ல பாதி 4ஆ அதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. 8, 8, 4 37, 6 அப்ப இங்க 6ல முடியறனால இங்க போட்டுக்கோங்க. 68 அப்ப 68, 7, 97 3ல அங்க ஸ்டார்ட் ஆகும்போது இங்க 9 ஓகே 9ல அதோடைய மடங்காக இருக்கு. அப்ப 30 சாரி 97, 25 ஓகேங்களா? அப்ப பார்க்கன்னு சொல்லி பாருங்க. 8, 4, 37, 6, 68, 7, 97, 25 ஓகேங்களா? ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ வட அச்சம்ன்றது இந்த 8, 4 ஓகேவா? இப்படிதானே வட அச்சம்ன்றது அட்சரேகைன்னு சொன்னது கிடைமட்டத்துல தானே இப்படி போகும்னு பார்த்தோம். அப்போ கிடைமட்ட கோடா போகும்போது இங்க இருந்து 8 டிகிரி 4 மினிட்ஸ்ல ஸ்டார்ட் ஆகி இங்க வந்து பார்த்தோம்னா 37 டிகிரி 6 மினிட்ஸ்ல இங்க வந்துட்டு முடியுது. இது இருந்தா அதோடைய வட அச்சம் ஓகேங்களா? அந்த வட அச்சம் வந்து தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய கன்னியாகுமரியிலேருந்து குமரி முனைன்னு சொல்லுவாங்க. அங்கருந்து ஸ்டார்ட் ஆகி எங்க இருக்குன்னா லடாக்ல இந்திரா கோல்னு சொல்லுவாங்க. அங்க என்னன்னு சொல்லுவாங்க குமரி முனை. இங்க லடாக்ல முடியும். இங்க வந்து என்ன பேருன்னா இந்திரா கோல் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அடுத்தது இதுல இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, நில அமைப்புல இதனுடைய எல்லை இதுதான். கடலோட சேர்த்து அதோடைய எல்லைகள் வந்து பார்த்தோம்னா எங்க இருக்குன்னா, அந்தமான் நிக்கோபார் தீவுகள்ல இருக்கக்கூடிய அந்தமான் நிக்கோபார்ல இருக்கக்கூடிய இந்திரா முனை. இங்க இருக்கிறது என்னன்னு சொல்லுவாங்கன்னா, இந்திரா கோல் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இங்க இருக்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்திரா முனைன்னு சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி இதுக்கு பேர் என்னன்னா பிக்மிலியன்னு சொல்லுவாங்க. அப்ப இது வந்து என்ன என்ன வட அச்சத்துல இருக்கு அப்படின்றதெல்லாம் 6 டிகிரி 45 மினிட்ஸ்ல இருக்கு. ஓகேவா? அப்ப 6, 45 அப்ப 6 இதெல்லாம் வந்துட்டு நம்ம கடலு சும்மா ஞாபகம் வச்சுக்க 6 கடந்து வரணும். அப்ப 6 ஓகேவா? 6 டிகிரி ஓகே 45 மினிட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோ. 6, 45 இது வந்து நிலப்பகுதியினுடைய தென்கோடி இல்லைன்னா தீபகற்பத்தினுடைய தென்முனைன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இது கொஸ்டின்ஸ் நல்லா கவனிச்சு போடணும். நிலப்பகுதியினுடைய தென்கோடின்னு கேட்கலாம். இல்லைன்னா தீபகற்பத்தின் தென்முனைன்னு கேட்டாங்கன்னா குமரி முனை. அதே வெறும் தென்கோடி இல்லைன்னா வெறும் தென்முனைன்னு கேட்டாங்கன்னா நம்ம அந்தமான் நிக்கோபார்ல இருக்கக்கூடிய இந்திரா முனையை சூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஏன் தீபகற்பம் சொல்றாங்கன்னா நம்ம முக்கோண ஷேப்ல இது கீழே இருக்கிறது எல்லாமே தீபகற்பம் தான். அதோடைய முனையை தான் இங்க வந்துட்டு நிலப்பகுதி முனையாக நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ தீர்க்கரேகை. தீர்க்கரேகை வந்து குஜராத்ல இருக்கக்கூடிய ரான் ஆஃப் கட்ச் அப்படின்ற இடத்துல ஸ்டார்ட் ஆகுது. குஜராத் ரான் ஆஃப் கட்ச்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. எங்க போய் முடியுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அருணாச்சல் பிரதேஷ்ல முடியுது. ஓகேங்களா? இப்போ தீர்க்க கோடுகள் வந்து செங்குத்தா வந்துட்டு இங்க இருந்து குஜராத்ல இருந்து அருணாச்சல் பிரதேஷ் வரையும் மொத்தம் எத்தனை தீர்க்க கோடுகள் இருக்குன்னு கேட்பாங்க. 30 தீர்க்க கோடுகள். இது வந்து டைம் கால்குலேஷன்ல எல்லாம் கொண்டு போவாங்க. ஸோ மொத்தம் எத்தனை தீர்க்க கோடுகள் கேட்டாங்கன்னா 30 தீர்க்க கோடுகள். ஓகே. இப்போ வடக்குல இருந்து தெற்கு நோக்கி எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் கேட்பாங்க. ஓகேவா? 3214 கிலோமீட்டர். நான் இது வந்து 1, 2, 3, 4 மட்டும் பின்னாடி போயிடும். அப்படி ரிவர்ஸ்ல நான் வச்சுக்கோங்க. ஓகே 1, 2, 3, 4 அவ்வளோதான் கிலோமீட்டர். இப்போ கிடைமட்டமா போகும்போது இதை விட செங்குத்தானதை விட இது கம்மியாக தான் இருக்கும். ஓகேங்களா? அப்போயே ஸ்கூலு ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? 2933 கிலோமீட்டர் 2933 கிலோமீட்டர் இருக்கும். இப்போ இந்தியாவை இரண்டாக பிரிக்கக்கூடிய ரேகை எதுனா கடக ரேகை. இது பார்த்தீங்கன்னா பூமத்திய ரேகை இருக்கும். மேலே கடகரேகை கீழே மகர ரேகை. நம்ம வந்து பூமத்திய ரேகைக்கு மேலே இருப்போம். இந்த கடகரேகை தான் நம்ம இந்தியாவை ரெண்டா பிரிக்குது. ஓகேவா? இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இந்தியாவை ரெண்டா பிரிக்கக்கூடியதே கடகரேகை தான். அந்த தெற்கு புறமா இருக்கக்கூடிய வெப்பமண்டலமாகவும் வடக்கு சைடில் இருக்கக்கூடியது மிதவெப்ப மண்டலமாகவும் இருக்கு. ஓகேங்களா? இப்போ இதுல வந்து பார்த்தோம்னா இந்திய திட்ட நேரம் கால்குலேட் பண்றதுக்கு வந்துட்டு மத்திய தீர்க்க ரேகையை தான் சூஸ் பண்ணியிருக்காங்க நம்ம இந்தியா. ஓகே இந்தியாவுடைய திட்ட நேரத்தை கால்குலேட் பண்றதுக்கு மத்திய தீர்க்க ரேகையை தான் சூஸ் பண்ணியிருக்காங்க.
அப்போ இந்த 30 தீர்க்கக்கோடுகள் பார்த்தோம்ல, அந்த 30 தீர்க்கக்கோடுகள்ல சென்டரா இருக்கக்கூடிய தீர்க்கக்கோடு தான் 82 டிகிரி கிழக்கு தீர்க்கம். ஓகேவா? 80 இது வந்து நான் வேல்யூஸா ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக டிகிரி, மினிட்ஸ்ன்னு படிக்க முடியாதுல்ல. அதனால 82 அப்படின்னு வச்சுட்டேன். 82 கிழக்கு தீர்க்கம் ஞாபகம் வச்சுக்கோங்க. கிட்ட நேரத்தை கால்குலேட் பண்றதுக்கு எந்த தீர்க்கரேகை? மத்திய தீர்க்கரேகை 82. ஓகேங்களா? இது வந்துட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த டைம் கால்குலேஷன்ல வந்து வட அச்சத்துல எதை எடுக்குறாங்கன்னா 23 டிகிரி. ஓகேவா? இதுல வந்துட்டு 72, இங்க வந்து 23. அடுத்தது போலாமா? அடுத்தது வேற்றுமையில் ஒற்றுமை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்தியாவை சொல்லுவாங்க. யாரு சொல்லுவா? நேரு வந்து சொல்லியிருக்காரு. ஓகேவா? இப்ப இந்தியா வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏன் வேற்றுமையில் ஒற்றுமைன்ற ரீசன்ஸ் தான் இது புக்ல இருக்கிறதா. இப்ப இந்தியாவுல வந்து மிக உயர்ந்த மலை சிகரங்களும் இருக்கு. அதே மாதிரி மிக குறைந்த சமவெளிகளும் இருக்கு. உயர்ந்த அளவுல இருக்கக்கூடிய மலை சிகரமும் இருக்கு. சமவெளியும் நம்மள்ட்ட இருக்கு. ஓகேங்களா? இப்போ நம்ம முன்னாடியே பார்த்தோம் கடகரேகை. கடகரேகை வந்து பார்த்தோம் அப்படின்னா கீழே வந்து வெப்பமண்டலத்தையும் மித வெப்பமண்டலத்தையும் பிரிக்கக்கூடியது கடகரேகை தான். இங்க வந்து நம்ம இந்தியாவுல மழைப்பொழிவுன்னு பார்க்குறோம். மழைப்பொழிவு வந்து அதிகமாகவும் இருக்கு, குறைவாகவும் இருக்கு. அதிகமா இருக்கிறது மேகாலயால இருக்கு. சிறப்புஞ்சி மவுண்டன் டிராம்னு சொல்லுவாங்க. சிறப்புஞ்சி மவுண்டன் டிராம். குறைந்தளவு மழை பெய்யுங்கிறதுனா ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய தார் பாலைவனத்துல இருக்கு. இப்போ மழையை பார்த்தாச்சு. அடுத்து மேற்கு தொடர்ச்சி மலை. இப்ப நம்மளுடைய மேற்கு தொடர்ச்சி மலையில வந்து பார்த்தோம்னா எப்பயுமே ஈரம் மிகுந்த அடர்ந்த வெப்பமண்டல காடுகள் இருக்கு. மேற்கு தொடர்ச்சி மலையில எப்படி இருக்கும்? ஈரம் மிகுந்த அடர்ந்து வெப்பமண்டல காடுகள். ஏன் இங்க வெப்பமண்டலம்னு வருது? முன்னாடியே பார்த்தோம். கீழே இருக்கிறது வெப்பமண்டலமாகவும் மித வெப்பமண்டலம் இருக்கும். அப்போ நம்ம இந்த சைடு எந்த காடுகள் பேர் வச்சாலும் இந்த வெப்பமண்டலம்ன்றத ஆட் ஆகி வரும். ஈரமிக்க அடர்ந்த வெப்பமண்டல காடுகள் எங்க இருக்கு? மேற்கு தொடர்ச்சி மலை. வெஸ்ட் பெங்கால்ல இருக்கிறது மேங்க்ரோவ் காடுகள் சுந்தரவனத்துல இருக்கு. தார் பாலைவனத்துல புதர்கள். இது எதை சொல்லுது? தாவரங்களை பத்தி பேசுது. ஓகேங்களா? அடுத்து பல்வேறு வகையான தாவரங்கள், விலங்குகள் வாழக்கூடிய இடமாக இருக்கு. மதசார்பற்ற நாடு. ஏன்னா ஹிந்து, கிறிஸ்டின், முஸ்லிம்ஸ் மேஜரா இருக்கு. அப்புறம் மைனாரிட்டியா பார்த்தீங்கன்னா சிக்கி, புத்தம், ஜெயினியம், ஜெராஸ்ட்ரியன் இதெல்லாமே இருக்கு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து உயரம் அதிகமானது, கம்மியானது பார்த்தோம். மலை சிகரம், சமவெளி, அப்புறம் வந்து கடகரேகை பிரிக்கிறத பார்த்தோம். மழைப்பொழிவு அதிகமா எங்க இருக்கு, குறைவாக எங்க இருக்குன்னு பார்த்தோம். அப்புறம் இந்த காடுகளுடைய வகைகள், ஈரம் மிகுந்த காடு எங்க இருக்கு, மாங்க்ரோவ் புதர் எங்க இருக்கு, இது எல்லாமே பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ அதோடைய எல்லைகள் பார்க்கலாம். எல்லை நாடுகள் பார்க்கலாம். இதுக்கு ஒரு ஷார்ட்கட் என்னன்னா BCPNMDA. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. BCPNMDA. இது வந்து நம்பர்ஸ் நான் போட்டிருக்கேன்ல, அதை நான் 5555441 இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது 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 இருந்தால் ஈஸியாக நம்ம போட்டுடலாம். அதாவது வரிசைப்படுத்துதல் கேட்பாங்க. அதுக்கு எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது. BCPNMDA. இந்த நம்பர்ஸ் என்ன அப்படின்றதெல்லாம் இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்னதுன்னா பின்றது பங்களாதேஷ். ஓகேங்களா? பின்றது பங்களாதேஷ். சி வந்து சைனா, பாகிஸ்தான், நேபாள், மியான்மார், பூட்டான், ஆப்கானிஸ்தான். ஓகேங்களா? இப்போ என்னன்னா எல்லையை அதிகமாக பகிர்ந்துக்கூடியது வந்து பங்களாதேஷ்ல இருந்து அப்படியே லோ ஆயிட்டு ஆப்கானிஸ்தான் வரைக்கும் வருது. இப்போ பங்களாதேஷ் வந்து எத்தனை மாநிலங்கள், இந்தியாவுடைய எத்தனை மாநிலங்கள் வந்து பகிர்ந்துக்குதுன்னு கேட்டாங்கன்னா 5. சைனா 5. இது மாதிரி எத்தனை மாநிலங்கள் பகிர்ந்து, இப்படியும் உங்களுக்கு கொஸ்டின் கேட்கலாம். அது என்னென்ன மாநிலங்கள் தெரியணும்னா மெமரி பண்ண தேவையில்ல, மேப் நல்லா பார்த்தாவே போதும். ஓகேங்களா? இப்போ இதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பங்களாதேஷ். பங்களாதேஷோடது 4096.7 கிலோமீட்டர். ஸ்கூல் புக்கில் வந்து 4156 கிலோமீட்டர் இருக்குது. இதுவும் இது ரெண்டுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? 4096.7 கிலோமீட்டர் இல்லை 4156 கிலோமீட்டரில் இருக்கக்கூடியது பங்களாதேஷ். சைனா வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து 4000 இருக்கா, அப்படியே 3000க்கு போயிடுங்க. ஓகேவா? 3488. 3488. இதெல்லாம் ஷார்ட்கட் ஏதாவது வச்சு படிச்சு மெமரி பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்து பாகிஸ்தான். பாகிஸ்தான் வந்து 3323 அப்படின்னாங்க. 3323. அடுத்தது நேபாள். நேபாளில் வந்து பார்த்தோன்னா 1751. 1751. அடுத்தது மியான்மர். மியான்மருக்கு போனோம்னா
16. இப்போ இங்க 17 முடிஞ்சிருக்கா, அப்போ 16ல வரணும். ஓகேவா? 16, 43. 16, 43. அடுத்தது மியான்மர் முடிஞ்சிச்சு. பூட்டான். பூட்டான் வந்து 699. ஆப்கானிஸ்தான் 106. ஓகேங்களா? இதை பார்க்கலாம். பார்க்காம நம்மளே சொல்லி பார்க்கலாம். பங்களாதேஷ் எவ்வளோன்னு பார்த்தோம், 4096.7 இல்லைன்னா 4156. சைனா வந்து பார்த்தோம் அப்படின்னா 3000 ஸ்டார்ட் பண்ணுமா, அப்போ 3488. பாகிஸ்தான் 3343. நேபாள் வந்து 1751. மியான்மர் வந்து 1643. அடுத்தது வந்து பூட்டான் 699. ஆப்கானிஸ்தான் 106 கிலோமீட்டர் இருக்கு. இப்போ இந்த ஸ்டேட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இப்போ பங்களாதேஷ் வந்து பார்த்தோன்னா அந்த ஸ்டேட் மேப்பை நல்லா ஒரு வாட்டி நீங்கள் கையில் போட்டு வச்சுக்கோங்க, டெய்லி பார்த்துக்கிட்டே இருங்க. ஓகேங்களா? இப்போ பங்களாதேஷ் வந்து பார்த்தோன்னா வெஸ்ட் பெங்கால். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த சிக்கிம் இங்கே ஆட் ஆகிருக்குன்னு நினச்சிக்கிறாங்க. தப்பு. சிக்கிம் வந்து ஒரே ஒரு ஸ்டேட் கூட மட்டும்தான் எல்லை பகிர்ந்துக்கு, வெஸ்ட் பெங்கால் கூட மட்டும்தான். இந்த மேப் தெரிஞ்சால் மட்டும்தான் அது தெரியும். இப்போ வெஸ்ட் பெங்கால், அஸ்ஸாமு, மேகாலயா, திரிபுரா, மிசோரம் 5 ஸ்டேட் வந்துருச்சுங்களா? வெஸ்ட் பெங்கால், அஸ்ஸாம், மேகாலயா, திரிபுரா, மிசோரம். இதில் பார்த்தீங்கன்னா வடகிழக்கு மாநிலங்களில் 4 வந்துடும், வெஸ்ட் பெங்கால் மட்டும் 1. இப்போ கொஸ்டின்ஸ் வந்து இப்படி கூட கேட்கலாம், பங்களாதேஷுடைய எல்லையை பகிர்ந்து கொள்ளக்கூடிய வடகிழக்கு மாநிலங்கள் எத்தனை அப்படின்னு கேட்கலாம். ஓகேங்களா? 4. அடுத்தது பார்க்கலாமா? சைனா. சைனா வந்துட்டு 5 இருக்கா? லடாக்கு, ஹிமாச்சல் பிரதேஷ், உத்தரகாண்ட், சிக்கிம், அருணாச்சல் பிரதேஷ். ஓகேங்களா? அடுத்தது வந்துட்டு பாகிஸ்தான். பாகிஸ்தானில் லடாக், ஜம்மு அண்ட் காஷ்மீர், பஞ்சாப், ராஜஸ்தான், குஜராத். இது 5 வந்துருச்சுங்களா? அடுத்தது நேபாள். உத்தரகாண்ட், உத்தரப்பிரதேஷ், பீகார், வெஸ்ட் பெங்கால், சிக்கிம். வெஸ்ட் பெங்காலை விட்டுறாதீங்க, இந்த இடத்துல மேப் பார்த்துக்கோங்க நல்லா. அடுத்து மியான்மர். மியான்மர் ஃபுல்லாகவே வடகிழக்கு மாநிலங்கள் தான். அருணாச்சல் பிரதேஷ், நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், அப்புறம் 4 தான் ஒரு 5. ஓகேங்களா? அருணாச்சல் பிரதேஷ், நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம். அடுத்து வந்து பூட்டான், சிக்கிம், பங்களாதேஷ், அஸ்ஸாமு, அருணாச்சல் பிரதேஷ். ஆப்கானிஸ்தான் ஒன்றே ஒன்று இங்கே வந்து கனெக்ட் ஆகும், லடாக் மட்டும்தான். ஓகேங்களா? இதை நல்லா பார்த்துக்கோங்க. இப்போது நம்ம ஸ்ரீலங்காவையும் அதாவது இலங்கையையும் தமிழ்நாட்டையும் பிரிக்கக்கூடியதுலாம் பாக்னீர் சந்தி தான் இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது வந்துட்டு எல்லை தீவுகள் பார்க்கலாம். தீவுகள் என்னென்ன தீவுகள் நம்மளோட இந்தியாவுன்னா, லட்சத்தீவு, அந்தமான் நிக்கோபார் தீவுகளும் இருக்கு. லட்சத்தீவுடைய தலைநகரம் கவரட்டி. ஓகேவா? லட்சத்தீவுடைய தலைநகரம் கவரட்டி. அதே வந்து அந்தமான் நிக்கோபார் தீவுகளுடைய தலைநகரம் வந்து போர்ட் பிளேயர். ஓகேவா? போர்ட் பிளேயர். அதை வந்து இப்போ என்ன மாற்றிட்டாங்கன்னா ஸ்ரீ விஜயபுரம் அப்படின்னு மாற்றிட்டாங்க. அதாவது போர்ட் பிளேயர்னு முன்னாடி இருந்துச்சு, இப்போ வந்து ஸ்ரீ விஜயபுரம் அப்படின்னு மாற்றிட்டாங்க. ஸ்ரீ விஜயபுரம். இந்த விஜயபுரம் சோழர்கள் பற்றி இப்போ ஹிஸ்ட்ரியில் படிப்பீங்க, அதில் வரும். இந்த போர்ட் பிளேயர் எங்கே இருக்குன்னா அந்தமானில் தான் இருக்குது. ஓகேங்களா? இது வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து பார்ப்போம். கொஞ்சம் அடுத்த பார்ட்டில் போடுறேன். தேங்க்யூ.